நிலக்கடலையில் சட்னி செஞ்சுருப்போம், அவிச்சு சாப்பிட்ருப்போம், இல்லை வறுத்து கூட சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா இந்த நிலக்கடலையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. எல்லா மினரல்ஸும் இருக்குது. பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம், சோடியம், அயன், ஜிங்க், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இதை நம்ம நிறைய வகையில் எடுக்கணும்னா இந்த மாதிரி குழம்புல போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதில் இருக்க ஃபைபர் கண்டென்ட்டு, கார்ப்ஸு, ப்ரோட்டீனு, ஃபேட்டு, இது எல்லாமே நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நல்ல ஃபேட்டி ஆசிட்ஸ் தாங்க இதில் இருக்குது, நல்ல கொழுப்பு தான் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் அளவாக சாப்பிட்றது என்றைக்குமே நல்லது. ஸோ வாங்க இதில் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். இது கூடவே நான் 2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவில் நான் சீரகம் போடுறேன். சீரகம், வெந்தயம், எப்பயுமே நம்ம புளிக்குழம்புக்கு சீரகமும் வெந்தயம் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2 ஸ்பூன் வெந்தயமும் போட்டிருக்கேன். வெந்தயம், சீரகம் ஒரு நல்ல அரோமா கொடுக்குங்க. எப்பயுமே புளிக்குழம்புக்கு அதை போடுவோம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். எப்பயுமே குழம்புக்கு வெங்காயம் கம்மியாக தான் போடணும். ஏன்னா குழம்பு இல்லைன்னா இனிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நான் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகா ரெண்டுமே போட்டிருக்கேன். ஒரு 3 போட்டிருக்கேன். நல்ல ஒரு பழுத்த தக்காளியாக, ஒரு தக்காளியை இந்த மாதிரி சாப்பரில் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படியே குழஞ்சி வரணும் வெங்காயமும் தக்காளியும். அந்த சமயத்தில் மசாலாவில் நம்ம வீட்டில் இருக்க மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவும் புளி தண்ணியும் சேர்ந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம நிலக்கடலையை ஆட் பண்ணிக்கலாங்க. நிலக்கடலையை யூஸ் பண்ண முன்னாடி ஊற வச்சிடணுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. எப்பயுமே சால்ட்டை கடைசியில் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் மூடி போட்டு வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப அருமையான சூப்பரான ஒரு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.